பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞான ஸ்நானத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானித்தோம். இயேசு தன்னை தாழ்த்தினார், ஜீசஸ் ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறதை குறித்தும், இரண்டாவது அவர் கலிலேயாவை விட்டு, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த இடத்தை விட்டு எந்த இடத்துக்கு போக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு நாம் முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வார் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் அதற்கு அடுத்து இருக்கிற வசனங்கள் மத்தேயு 3வது அதிகாரம் 14-15 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இந்த இடத்துல பாருங்க, யோவான் என்ன பண்றாரு அப்படின்னா இயேசுவுக்கு தடை செய்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்குள்ள இருந்த ஒரு சின்ன அந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியர் என்ன பண்றாரு, ஃபீல் பண்றாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னதான் யோவான் ஸ்நானகன் வழி ஆயத்தப்படுத்துகிற ஒரு நபராக இருந்தாலும், வயதில் ஒரு 6-7 மாசம் அவர் தான் பெரியவராக இருந்தாலும், உலகத்தை ரட்சிக்கிற தேவகுமாரன், மனுஷகுமாரன், அவர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துகிறார். இயேசு தாழ்த்துகிறார். என்னதான் இருந்தாலும் அவருக்கு என்ன வந்திருக்கும், அப்போ ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 15வது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்போ தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இந்த வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளும். தேவ நீதி, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறோமா இல்லையா அப்படிங்கறத இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய நீதி என்றால் என்ன? நான் ஏற்கனவே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க, ஒரு செயலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம ரொம்ப அதுக்காக பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு தான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் இல்லை. சிம்பிளா கடவுளுடைய பார்வையில நான் இதை செய்யும் போது அவர் அதை பிரியப்படுத்துமா இல்ல அவர் துக்கப்படுத்துமா அப்படிங்கறது நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், கணிக்க முடியும். ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமான செயல்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். இந்த காலை நேரத்துல இந்த வசனத்தை இன்னொரு விதமாக நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற கூடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடை கற்கள், ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நாம சற்று நிதானித்து ஆராய்ந்து அறிய போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுப்பது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. அதனால தன்னை என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்த்தினார். அப்போ அவருக்கு தடையாக வந்த யோவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பேசுறாரு, இப்பொழுது இடம் கொடு, நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடாது, அதாவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடாத தடை கற்கள் என்னெல்லாம் இருக்கு அதை சிந்தித்து பாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கலீலேயாவிலே இருந்தோம் அப்படின்னா அது கம்ஃபர்ட் ஜோன், நல்லா இருக்கும். ஆனா கலீலேயாவில இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வராது அப்படின்னா தடையே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்னைக்கு கலீலேயாவை விட்டு நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நம்ம யோர்தானுக்கு வரோமோ, அப்போதான் என்ன வரும் அப்படின்னா நமக்கு சோதனை வரும், அப்போதான் நமக்கு பிரச்சனைகள் வரும், அப்போதான் நமக்கு உபத்திரம் வரும், அப்போதான் தடை கற்கள் நம் முன் விழும். ஆனால் சோர்ந்து போகாமல் அந்த தடை கற்களை நாம் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு அந்த தடை கற்களை முற்றிலும் அகற்றி போட்டால் தேவனுடைய பார்வையில நீதியாக இருக்கிற காரியத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். எனவே இந்த காலை நேரத்துல எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தடை கற்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையில தடை கற்களே இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் எங்க இருக்கீங்க, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஆகிய கலீலேயாவில இருக்கீங்க. முதலாவது கலீலேயா விட்டு என்ன பண்ணுங்க, புறப்பட்டு வாங்க. வரும்போது நீங்க முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு தெரியணும், என்ன தெரியணும் அப்படின்னா, நான் கலீலேயா விட்டு இப்ப வெளில வந்துட்டேன், இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில தடை கற்கள் வரும். ஆனா அந்த தடை கற்கள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சு அதை எல்லாமே அகற்றும் போது தேவனுடைய நீதியை நம்மளால நிறைவேற்ற முடியும். இந்த கால நேரத்துல மீண்டும் நான் நினைப்பூட்டுகிற காரியம் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதெல்லாம் பாரமாக அல்லது தடை கற்களாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த தடை கற்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்கள்.
தேவனுடைய பார்வையில நீதியாக இருக்கிற அவருக்கு பிரியமான வாழ்க்கை, அவருக்கு பிரியமான செயலை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.